Hi friends, நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ நம்ம மொபைலில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுவோம், ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து பப்ளிக்காக யார் மொபைல் எடுத்தாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரைவேட்டாக நாம் மட்டும் யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸை மொபைலை எப்படி ஹைட் பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ இது நார்மலாக ஒரு அப்ளிகேஷனை ஹைட் பண்ணுறதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷனை வந்து ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சாம்சங் மொபைலில் அந்த பஞ்சாயத்தே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இந்த கிளாக் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை வந்து நான் எப்படி வந்து ஹைட் பண்ணலான்னு பார்த்து இந்த கிளாக் அப்ளிகேஷனை வச்சு நான் காட்டி தரேன். இதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற எந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஹைட் பண்ணலாம். இப்போ மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கீழே காமிக்கும். அதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு உள்ளால வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆப்ஸ் ஆன் ஹோம் அண்ட் ஆப்ஸ் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளார வாங்க. இதில் நம்ம மொபைலில் ஆல்ரெடி ஹைட் பண்ணி வச்சுட்ட அப்ளிகேஷன்ஸ்லாம் மேலே இருக்கும். ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ், அதாவது நம்ம மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஒன் பை ஒன்னாக இருக்கும். இதில் நம்ம எந்த அப்ளிகேஷனை ஹைடு பண்ண வந்தோமோ அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ சொல்ல வந்தது கிளாக் தான். ஸோ இந்த கிளாக் அப்ளிகேஷன் இதோ இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த கிளாக் அப்ளிகேஷன் மேலே வந்து செட் ஆகிரும். அதாவது ஹிட்டன் ஆப்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்கு கீழே வந்துடும். இது வந்து ஆல் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள இருக்குது. இது வந்து ஹிட்டன் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள இருக்குது. இப்போ தேவையான அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கீழே டன் இருக்கும். டன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் அப்படின்ற அப்ளிகேஷன் எங்கேயுமே இருக்காது. முதல்ல இங்கே தான் இருந்துச்சு, இப்போ எங்கேயுமே இல்லை. இதை மாதிரி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ அதை அன்ஹைடு பண்ணுறதுக்கு சேம் அதே மாதிரி தான் வந்த ரூட்டில் திரும்ப போகணும். அதாவது லாங் ப்ரெஸ், ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் செஞ்சு கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹைட் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு உள்ளார வாங்க. இப்போ ஹிட்டன் ஆப்ஸுக்கு கீழே ஒரு சில அப்ளிகேஷன் நம்ம ஹைட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த கிளாக் வந்து அன்ஹைட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மைனஸ் அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளாக் வந்து ஆல் ஆப்ஸில் வந்து கீழே வந்துடும். மறக்காமல் டன் கொடுக்கணும். இப்போ வெளியில் வந்து பாருங்கள் கிளாக் இருக்கும். அருமையான இருக்குல்ல. இதை மாதிரி சாம்சங் மொபைலில் ஜஸ்ட் ரொம்ப ஈஸியாகிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் செஞ்சு செட்டிங்ஸ் மூலமாக போய் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஹைட் பண்ணிக்கலாம். இது சாம்சங் யூசர்ஸுக்கு மட்டும்தான். இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சினா டெஃபினட்டாக அந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர் கூட கண்டிப்பாக உங்களோட சாம்சங் மொபைல் யூசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பபாய்.